Hey guys, வணக்கம் and welcome back to our new interesting videos of Emon Talkies. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா இன்னைக்கு நாங்க வந்து ஒன் டே ட்ரிப் போறோம். எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா MGM. ரெண்டு டிக்கெட் வந்து நாங்க வந்து ஃப்ரீயா போறோம். அது எப்படின்றது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டு டிக்கெட் எப்படி ஃப்ரீயா வாங்கணும் பாத்தீங்கன்னா MGM அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக்கிங் ஆன்லைன் சைட் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மந்த்ல யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கும் உங்க டீம்ல அவங்க ஒரு நாள் மட்டும் பே பண்ணா போதும் இன்னொரு டிக்கெட் வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும். அண்ட் வந்து 3 பேருக்கு மேல நம்ம போனோம் அப்படின்னா இன்னொரு டிக்கெட் வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும். ஸோ ரெண்டு டிக்கெட் வந்து நம்ம ஈஸியா வந்து ஃப்ரீயா வந்து MGMல இருந்து வாங்கிடலாம். 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. எங்க டீம்ல யாருக்கு பர்த்டே அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவனுக்கு தான் இன்னைக்கு வந்து பர்த்டே. எனக்கு நீ பிறந்த நாள்ப்பா, நான் போய் கொண்டாடணும்ப்பா. இன்னைக்கு பிறந்த நாள் வேறயா? வாங்க கொண்டாடிடுவோம். ஐயோ, நீ எப்படி கொண்டாடுறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து விஷ் பண்ணிருங்க गाइस. சோ இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து டீடைலா ஒரு vlog வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த vlog வந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பைக்கு 50 காருக்கு 100 அப்படின்னு சொல்லி பார்க் பண்ணிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயத்த சொல்கிறேன். ஒன்று, வாட்டர் பாட்டில் வீட்டிலேருந்து எடுத்து வந்துடுங்க, பிகாஸ் இங்கே எல்லாமே காசு. அண்ட் 2வது, ஃபுட் எடுத்துகிட்டு வராதிங்க. அவுட் சைட் ஃபுட் இங்கே அலோவே கிடையாது. இங்கே 3 பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று ஜம்போ, ஒன்று மெகா, இன்னொன்று ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போனோடனே ஸ்விம்மிங் பூலோட டைமிங் அண்ட் ரெயின் டான்ஸோட டைமிங் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கைஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், உள்ளே என்ட்ரி ஆன பிறகு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் வீல் தான் இருக்கும். இந்த மாதிரி கேம்ஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, பிகாஸ் வந்து இது க்யூவில் நின்று போகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு டைம் சீக்கிரமாகவே போயிடும். 4 o'clock மேலே இந்த கேம்ஸ்லாம் நீங்கள் ஆட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப காலியாக இருக்கும், நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் எல்லா கேம்ஸுமே உங்களால் கவர் பண்ண முடியும். இல்லை ப்ரோ, நான் க்ரௌடோட தான் ஜாலியாக ரைடு போவேன் அப்படின்னீங்கன்னா ஓகே, ஒரு ரைடுக்கு 30 to 40 minutes உச்சி வெயிலில் கம்பல்சரியாக நிற்பீங்க. அண்ட் தென் உங்கள் டர்ன் வரும்போது கூட நீங்கள் போவீங்களான்றது டவுட்டு தான், பிகாஸ் ப்ரியாரிட்டி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் இருக்குது. அந்த டிக்கெட் வாங்குறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி, ப்ரியாரிட்டி டிக்கெட் வாங்கினவங்களை தான் ஃபர்ஸ்ட்டில் விடுவாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி வெயிலில் நின்று கஷ்டப்படாதீங்க. அண்ட் இந்த வீடியோ ஒன் டே ட்ரிப்புக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்க. கைஸ், அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா அப் சைட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கும். பர் பர்சனுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த வீட்டோட திங்ஸ் எல்லாமே தலைக்கீழாக இருக்குமாமா. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பு தரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்க கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு கேம்ஸ்க்கும் தனித்தனியாக நீங்கள் பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். கைஸ், இதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்குள்ளேயே டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆயிடுச்சுங்க. ஸோ எந்த ரைடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி நாங்கள் போன ரைடு தான் இந்த ரைடை பற்றி ஒரே வாரத்தில் சொல்லணும்னா தாறு மாதிரி தக்காளி சோறு. பிகாஸ் 2 பேருமே மோதிக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் த்ரில்லிங்கோடு நம்மளை உட்கார வச்சிருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா கம்பல்சரியாக இந்த ரைடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம போட் ரைட் தான் போயிருந்தோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துச்சு. பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போகிறது ரொம்பவே பெட்டர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைடு ரொம்ப ஜாலியாகவும் அண்ட் ஃபன்னாகவும் இருக்கும். இந்த ரைடில் நாங்கள் ஒரு கேம் வச்சுக்கிட்டோம். என்னென்னா, இதில் கையை பிடிக்காமல் கடைசி வரையும் யாரா நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நின்னோம். 2 பேருமே வின் பண்ணோம். ரைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கார் ஓட்ட போகிறோம். வெறித்தனமாக சில மெயினான கேம்ஸ்க்கு பக்கத்தில் ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க. நீங்கள் விளையாடும் போது உங்களை அழகாக ஃபோட்டோ எடுப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 350 பர் ஃபோட்டோக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கைஸ், அடுத்து நம்ம எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற ரோலர் கோஸ்டருக்கு தாங்க போயிருந்தோம். இதை பற்றி சொல்ல என்ன, அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே இந்த ரோலர் கோஸ்டர் வெறித்தனமாக தான் இருக்கும். கைஸ், ரொம்ப நேரமாக வந்து நான் சத்தியம் வந்து தேடிட்டு இருக்கேன். பையன் வந்து எங்கே போனான்னு தெரியல. தண்ணி வாங்கிட்டு வரேன்னு போனா பார்த்தா டோர் காம்பா அவன் பார்த்தீங்களா கொக்கோ கோலா குடிச்சிட்டு இருக்கா. எவ்வளோ திமிரி இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ க்ரியேட்டிவாக அண்ட் அட்ராக்டிவாக இருக்குல்ல. இதுதான் 5D தேட்டர். இந்த தேட்டருக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக பே பண்ணி தான் போகணும். கைஸ், இந்த ரைடு பேர் தான் ரேஞ்சர். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைடு இன் எம்ஜிஎம்னே சொல்வேன். நம்மளை தலைகளாக நிப்பாட்டி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து நம்மளை வேறு லெவலில் என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆயிடுச்சு. முன்ன சொன்ன மாதிரி தான் அவுட் சைட் ஃபுட் எதுவுமே அலோடு கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற கேண்டீனில் தான் நம்ம வாங்கணும். அதோட ப்ரைஸஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் சாதம் வாங்கினோம். சிப்ஸ் அண்ட் ஊறுகாய் வச்சுருந்தாங்க. தயிர் சாதம் என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரிலங்க. ஒரு சிப்ஸ் கூட வைக்கல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்க் தாங்க போனோம். வாட்டர் பார்க் பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா ஜெர்சி கிளாத் இல்லை லைட் வெயிட்டட் ட்ரெஸ் தான் அங்கே அலோடட். கைஸ், வாட்டர் ரைடு பொறுத்தவரையும் எந்த குறையுமே நம்மளால் சொல்லவே முடியாது. நாங்கள் கிட்டத்தட்ட 4 to 5 hours தண்ணிலேயே விளையாடிட்டு இருந்தோம். செம்ம ஜாலி, டைம் போனதே தெரில. அண்ட் இங்கே டிஜே டான்ஸ் வேறு இருக்கா. ஸோ சொல்ல வார்த்தையே இல்லை, செம்ம பக்காவாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட திங்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பேண்டை வாங்குறது பெட்டர். 200 rupees கொடுத்தீங்கன்னா 50 rupees அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் போகும்போது திரும்ப 150 rupees வாங்கிக்கலாம். உங்களுக்குன்னு தனி லாக்கல் தந்துடுவாங்க. அண்ட் இந்த பேண்ட் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்கள் தண்ணியில் ஜாலியாக போட்டு விளையாடலாம். கரெக்டாக 2:30க்குலாம் டிஜே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் டான்ஸ் ஆடுறதுனா. ஸோ யார் வராங்களோ இல்லையோ நான் ஃபஸ்ட்டு போயிட்டேன். ஆட ஆரம்பித்து கொஞ்ச நேரம் கூட இல்லைங்க, அங்கே இருக்கிற டோட்டல் க்ரௌடும் அப்படியே அந்த டான்ஸ் டிஜே பக்கம் திரும்பிட்டாங்க. ஸோ கைஸ், டே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபுல்ஃபில்லாக அண்ட் ஹாப்பினஸோட போச்சு. ஹாப்பினஸ் அப்படின்றது நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு கிடையாது. நம்ம மைண்ட் செட்டை நம்ம ரொம்ப ஹாப்பி அண்ட் பாசிட்டிவிட்டியாக வச்சுருந்தாலே போதும். சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப ஜாலியாகிடுவோம். இருக்கிறது ஒரு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுருந்தோம். இங்கே பார்த்தீங்களா சக்தியை சுடு 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 அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாமல் எங்கே சுட்டுட்ருக்கானே தெரில. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியே போகலான்னு பார்த்தா இங்கே பாருங்களேன், ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நான் தான் சொன்னல டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. இங்கே ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான், பசங்க யாருமே வந்து ஆடல. எல்லாருமே வீடியோ எடுக்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு மேலே போயிட்டேன். ஆட ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே ஒருத்தன் மோட்டிவேஷன் ஆகி ஸ்டேஜ் மேலே வந்துட்டான். ஏன்டா நீ மட்டும் தான் ஆடுவியா, நானும் தாண்டா ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரை நீங்களே பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. எங்கடா இன்னொருத்தன் பேசவே இல்லை அப்படின்னு தானே, அதை பேச வைக்கிறேன். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மாட்டாமே.